السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله ومولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الحج عرفة. وقال رسول الله صلى الله عليه وسلم أيضا: من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال عليه والصلاة والسلام. புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலும், அன்னாருடைய துவாவை பெறக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ரஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம். இறைவா, ஹஜ்ஜிக்காக உன்னுடைய கஅபாவுக்கு வரக்கூடிய நசீபை எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. வர்ஸுக்னா உம்ரத பைத்திகல் ஹரம். உம்ரா செய்வதற்கும் எங்களுக்கு நசீபை தருவாயாக. வர்ஸுக்னா நசீபனா, இன்னும் எங்களுக்கு நசீபை தருவாயாக. ஜியாரத்துல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வந்து ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அங்கும் தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எங்கள் அனைவர்களுக்கும் ரப்பே தந்து அருள் புரிவாயாக என்ற இந்த சிறப்பான ஒரு துவாவை செய்தவர்களாக ஜும்மாவுடைய தலைப்பிற்குள் நாம் செல்வோம். ஷவ்வாலுடைய சிறப்பான மாதத்தினுடைய இறுதியிலும் துல்கஅதா என்ற சிறப்பான மாதத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டம் என்பது வஃதுல்லா என்று சொல்லக்கூடிய இறை இல்லமான கஅபாவிற்கு ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய அல்லாஹுடைய விருந்தாளிகளுடைய பயண ஏற்பாட்டினுடைய பயணத்திற்காக செல்வதற்கான ஆயத்தமாக ஹாஜிகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் இந்த வருகின்ற சில தினங்கள். அல்லாஹு தஆலா செல்லக்கூடிய ஹாஜிகள் அனைவரும் ஆரோக்கியமாக சென்று ஆரோக்கியமாக இபாதத் செய்து மீண்டும் தாயகம் திரும்பக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. சபையில் இருக்கக்கூடிய நமக்கு ஹஜ்ஜி செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் அல்லாஹு தஆலா நசீபை தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஒவ்வொரு கடமைகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அந்த கடமையினுடைய நோக்கம் என்ன, அந்த கடமையினுடைய சிறப்பு என்ன என்ற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த கடமைக்கான கட்டளையை அருள்மறையிலே நமக்கு சொல்லிக் கொடுப்பான், கட்டளையிடுவான். அதே போன்று அல்லாஹு விதிக்கப்பட்ட அத்தனை கடமைகளுக்கு உண்டான சிறப்பு என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழியின் மூலமாக நமக்கு நிறைய செய்திகளை சொல்லிக் கொடுப்பார்கள். இறை கடமையான 5 கடமைகளுடைய தத்துவம் என்ன, அதற்குண்டான நோக்கம் என்ன என்ற விஷயத்தை பற்றி சென்ற வாரம் ஜும்மாவிலே நாம் தெரிந்து கொண்டோம். அதே போன்று தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நோக்கத்தை சொல்லிவிட்டு தொழுகையை சொல்கின்றான். அக்கிமி ஸலாத்த, அக்கிம் நிலைநாட்டுங்கள். தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய நோக்கம் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக சீசனுக்காக மட்டும் தொழுதுவிட்டு பிற காலங்கள் தொழுகையை மறந்து இருக்கக்கூடாது. அக்கிம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி அக்கிமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஆத்து ஸகா, ஸகாத்தை கணக்கிட்டு கொடுங்கள், நான் அளித்த ரிஸ்கிலிருந்து கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். தொழுகையை நிலைநாட்டுங்கள் அக்கீம் என்றும், ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுங்கள் என்றும், அதுபோன்று நோன்பை பரிபூர்ணப்படுத்துங்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவான். நோன்பு பரிபூர்ணப்படுத்த வேண்டும், தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும், ஜக்காத்து கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது நோக்கத்தையும் சொல்கின்றான், அதனுடைய சிறப்புகளையும் அல்லாஹு தஆலா சொல்லி அதனுடைய கடமையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கட்டளையிடுகின்றான். ஹஜ்ஜி உம்ராவை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் லில்லா, அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். அதே போன்று ஹஜ்ஜினுடைய கடமை ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஆயத் இறக்கப்பட்டது. அந்த ஆயத்தினுடைய துவக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எடுத்த உடனேயே வலில்லாஹி, இன்னும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். ஹிஜ்ஜுல் பைத்தி, இறைவனுடைய காபாவுடைய ஆலயம் என்ற ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றுங்கள்.
மனிஸ்ததா, நீங்கள் அதற்கு சக்தி பெற்றால், பொருளாலும் உடலாலும் நீங்கள் சக்தி பெற்றால் உங்களுக்கு ஹஜ்ஜி கடமை. அந்த கடமையினுடைய ஆயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லில்லா, அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எல்லாமே நவைத்து லில்லா தான். தொழுகையும் அல்லாஹ்வுக்காகத்தான், நோன்பும் லில்லா தான், ஜகாத்தும் லில்லா தான், எல்லாமே அல்லாஹ்வுக்காகத்தான் என்றாலும் இந்த நோன்பு, இந்த ஜகாத், உம்ரா, ஹஜ்ஜி சம்பந்தப்பட்ட ஆயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லில்லா என்று அல்லாஹு தஆலா சொல்வதனுடைய காரணம் என்ன? இந்த இடத்திலே இஹ்லாஸ் என்ற அந்த லில்லா, அல்லாஹ்வுக்காக என்ற அந்த எண்ணத்தை அல்லாஹ் சரி செய்ய சொல்கின்றான். நான் ஹஜ்ஜிக்காக செல்கின்றேன், உம்ராவுக்காக செல்கின்றேன் என்ற பெருமையோ அகந்தையோ அங்கே வந்துவிடக்கூடாது. பெருமை இல்லாமல் அகந்தை இல்லாமல் செய்வதுதான் ஹஜ்ஜி. எனவே தான் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக தையல் இல்லாத மையத்துடைய ஆடையை அல்லாஹு தஆலா அணிவிக்க செய்து, உயிர் வாழ்ந்தும் மையத்துகளாக, உயிர் வாழ்ந்தும் ஹயாத்தோடு இருந்தும் மௌத்தானவர்களாக அந்த சிந்தனையை நமக்குள் செலுத்துவதற்காகத்தான் எஹ்ராம் என்ற ஆடையின் மூலமாக, அல்லாஹ் தையல் இல்லாத ஆடையின் மூலமாக நீங்கள் அனைவரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த சித்தாந்தனுடைய சாராம்ச கொள்கையை ஹஜ்ஜி என்ற கடமையின் மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா அமல்களும் நாம் அல்லாஹ்வுக்காக தான் செய்கின்றோம். முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய இறுதி கடமை ஹஜ்ஜி என்றே சொல்லி பழகிவிட்டோம். இறுதி கடமை என்றால் எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு தள்ளாத வயதில் 50-60 வருஷத்துக்கு பிறகு பேரம்பேத்தி, கொள்ளு பேரம்பேத்தி எல்லாம் எடுத்த பிறகுதான் ஹஜ்ஜி செய்யணும் என்று தவறான புரிதல் நமக்குள்ளே இருக்கிறது. இல்லை, கடமைகளில் ஒன்று ஹஜ்ஜி. அது 20 வயசிலும் வரலாம், 25 வயதிலும் வரலாம், 30 வயதிலும் வரலாம். திருமணம் முடித்துத்தான் செல்ல வேண்டும், பிள்ளைகளை எல்லாம் பராமரித்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்ற இது போன்ற நான் நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று அல்ல ஹஜ்ஜி. ஹஜ்ஜி என்பது எந்த வயசில் வேண்டுமானாலும் வரலாம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தைக்கும் ஹஜ்ஜி உண்டா என்று கேட்டார்கள். ஒரு கூட்டத்திலே ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை தூக்கி காண்பித்து, அஹஜ்ஜுன் ஹாதா, இதற்கும் ஹஜ்ஜி இருக்கிறதா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கும் பொழுது, நஅம், அந்த குழந்தைக்கும் ஹஜ்ஜி இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இதிலிருந்தே நாம விளங்கி வைத்திருக்கப்படக்கூடிய அந்த பின்பம் உடைந்து விடுகிறது. ஏனென்றால் குழந்தைக்கும் ஹஜ்ஜி செய்யலாம் என்று சொல்லும் பொழுது கடமைகளில் இறுதி கடமை என்று அல்ல. கடமைகளில் ஒன்றுதான் தொழுகை, கடமைகளில் ஒன்றுதான் ஜகாத், கடமைகளில் ஒன்றுதான் ஹஜ்ஜி, கடமைகளில் ஒன்றுதான் நோன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கடமைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மனிஸ்ததா இலைஹி சபீலா, அதற்கு நீங்கள் சக்தி பெற்றால், பொருளாலும் சக்தி பெற்றிருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்தாலும் சக்தி பெற்றிருக்க வேண்டும். இந்த 2 சக்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அதற்குண்டான எல்லா சூழல்களும் உங்களுக்கு சரியாக அமைந்திருந்தால் நீங்கள் ஹஜ்ஜி செய்வது கடமை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த கடமைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்காகத்தான், லில்லா, அல்லாஹ்வுக்காகத்தான் எல்லா கடமைகளையும் செய்கின்றோம். என்றாலும் ஹஜ்ஜி உம்ராவை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளிலும் வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லா, உம்ராவையும் ஹஜ்ஜையும் பரிபூரணப்படுத்துங்கள் அல்லாஹ்வுக்காக. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லும் பொழுதும், மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், பாவமான காரியங்கள் இல்லாமல், மானக்கேடான விஷயங்களை செய்யாமல் ஒருவர் சிறப்பான முறையில் ஹஜ்ஜி செய்தால் அல்லாஹ்வுக்காக அவர் ரஜா கயோமி வலதத்துகு உம்முகு, தாயிலிருந்து வயிற்றிலிருந்து பிறக்கக்கூடிய பாலகரை போன்று எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக பிறக்கின்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது லில்லா என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வும் குர்ஆனில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் பற்றி சொல்லும் பொழுது லில்லா என்று சொல்கின்றான். ஹஜ்ஜினுடைய கடமையினுடைய துவக்கத்தினுடைய ஆயத்தே வலில்லாஹி என்றுதான் அல்லாஹு தஆலா துவங்குகின்றான். லில்லா என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுக்காக என்று, நவைத்து லில்லா, அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேன், நியத் வைக்கின்றேன் என்றுதான் எல்லாவற்றுக்கும் அர்த்தம். ஆனாலும் அல்லாஹ்வுக்காக நாம நியத் வைத்து செய்தாலும் நாம செய்யக்கூடிய இபாதத்து அது நமக்குண்டான உலகம் ஆகிரத் சம்பந்தப்பட்ட பிரயோஜனங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கட்டிட கட்டுமான நிறுவனத்தில் மிகவும் நேர்த்தியாக பல ஆண்டுகளாக வேலை செய்த ஒரு கலை தொழில் பொறியாளர், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய கம்பெனியில ஒரு 40 ஆண்டுகளாக ஒரு பொறியாளர் வேலை பார்க்கிறார். அவருடைய நேர்த்தியான அந்த இன்ஜினியரிங், அந்த பொறியாளர் அவருடைய அந்த திறமையால் அந்த அலுவலகம், அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த பிளானை சரியான முறையிலே செதுக்கி அவர் பல கட்டிடங்களை அந்த நிறுவனத்தில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக செயல்பட்டு திறனாக வடிவமைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பொறியாளர். 40 ஆண்டுகளாக ஒரு பொறியியல் துறையிலே பல கட்டிடங்களை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் சிறப்பான முறையில் செய்த ஒருவர், அவர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிறுவனத்திலிருந்து விடைபெற நினைக்கின்றார். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்காக அவர் எழுதி கொடுத்து அந்த முதலாளியை பார்க்கின்றார்.
அந்த முதலாளி சொல்கின்றார், 40 ஆண்டுகளாக நீங்கள் சிறப்பான முறையில் எங்களுடைய கட்டிட கலையை சிறப்பான முறையிலே அர்ப்பணித்தீர்கள், படைத்தீர்கள். 40 ஆண்டுகளாக நீங்கள் சேவை செய்து வந்த உங்களுடைய சேவை இன்னும் சிறப்பாக தொடர வேண்டும் என்று அந்த உரிமையாளர், நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சொல்கின்றார். ஆனால் அந்த 40 ஆண்டுகளாக திறன்பட செயல்பட்ட அந்த பொறியாளர், இல்லை இல்லை, எனக்கு வயசாகிவிட்டது, நான் இனி இந்த வேலையிலிருந்து விடுபட்டு வீட்டில் ஓய்வெடுக்கலாம் என்ற என்னுடைய பிள்ளைகளின் ஆலோசனையின் அடிப்படையில் நான் இந்த பொறியியல் உங்களுடைய நிறுவனத்திலிருந்து நான் நின்று கொள்கின்றேன் என்று அவர் கோரிக்கை வைத்தார். இன்னொரு 3 வருஷம் இருக்கலாமான்னு கேட்டாங்க. இல்ல அப்படின்னு சொன்னார். சரி, கடைசியாக ஒரே ஒரு கட்டிடத்தை மட்டும் நீங்கள் கட்டி கொடுத்துருங்கள், அதனுடைய ப்ராஜெக்ட் மேப் இங்க இருக்கு, இந்த ஒரு ப்ராஜெக்டை மட்டும் நீங்க முடிச்சிட்டு நீங்க விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று கம்பெனி சொல்ல, இல்லை இல்லை, எனக்கு அதற்கும் முடியாது, நான் ரிட்டையர் ஆக வேண்டும் என்ற முடிவோடு வந்துவிட்டேன், எனவே இந்த ஒரு ப்ராஜெக்டை கூட என்னால் செய்ய முடியாது என்று அவர் சொல்ல, கம்பெனி அவருக்கு திணித்தது. இல்லை இல்லை, கட்டாயமாக இந்த கடைசி ஒரு கட்டிடத்தை சிறப்பான முறையில் கட்டமைத்து விட்டு நீங்கள் சொல்வதை போன்று நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல, கடைசியாக ஒப்படைக்கப்பட்ட ஒரு கட்டிடம், ஒரு வீடு. அந்த கட்டிட வீட்டை அவர் எப்படி செய்வார்? ஏறக்குறைய வியாபாரிகளுக்கு தெரியும், காலை முதல் 9 மணி வரை வரக்கூடிய கஸ்டமர் இடத்திலெல்லாம் முகமலர்ச்சியோடு பேசக்கூடிய கடை ஊழியர்கள், கடை சாத்தக்கூடிய நேரத்தில் வரவங்க கிட்ட எப்படி நடக்குவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். கடை மூடி வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் கடைசியாக வரக்கூடிய வாடிக்கையாளர் இடத்துல எப்படி நாம் நடந்து கொள்வோம்? அது ஓனருக்கும் விதிவிலக்கு அல்ல, ஒரு சின்ன நமக்கு ஒரு திருப்தி இருக்காது. அதே போன்றுதான் அவருக்கும் கடைசியாக ஒரு கட்டிடத்தை கட்டி முடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கின்றார்? ஏதோ கடமைக்காக இதுவரை பொறுப்பாக இருந்து ஒவ்வொரு செங்கலையும் ஒவ்வொரு பினிஷிங்களையும் சரியான முறையிலே செய்து நேர்த்தியான முறையில் கட்டடத்தை அமைத்து கொடுத்த அந்த பொறியாளர், கடைசியாக கொடுக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் அவருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கம்பெனி திணிக்கிறது என்பதற்காக ஏதோ அவர் மனம் போன போக்கிலே கண்டும் காணாமல் ஒரு கட்டிடத்தை கட்டினார். விரைவாக தான் அந்த கம்பெனியிலிருந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வெகு விரைவாக சரியான நேர்த்தியான முறையில் அல்லாமல் அவர் அந்த கட்டிடத்தை சீக்கிரமாக அவசரமாக அவர் கட்டி முடித்து அந்த சாவியை கொண்டு சென்று நிறுவனத்தினுடைய ஓனர் இடத்துல ஒப்படைக்கிறார். ஒப்படைத்து விட்டு, இந்தாங்க சார், என்னுடைய கடைசி ப்ராஜெக்ட் முடிந்து விட்டது, இப்பொழுது எனக்கு நீங்கள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், எனக்கு ஓய்வூதியம் கொடுத்து எனக்குண்டான ஓய்வை அளியுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த சாவியை அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் அதை அவரிடத்திலேயே ஒப்படைக்கிறார். என்ன, இந்த சாவியை என்னிடத்தில் ஒப்படைக்க சொன்னீர்கள்? இல்லை இல்லை, நீங்கள் கடைசியாக கட்டப்பட்ட அந்த வீடு இருக்கு அல்லவா, அது உங்களுக்காக நாங்கள் கிஃப்ட் செய்வதற்காக கொடுத்திருக்கின்றோம் என்று அந்த சாவியை அவர் ஒப்படைக்கும் பொழுது அவர் ஆச்சரியம் அடைந்தார். யார் யாருக்கும் 40 ஆண்டுகளாக திறன்பட சிறப்பான முறையில் வடிவமைத்து படைத்து பல கட்டிடங்களை கொடுத்த நாம், இது நமக்கு என்று தெரியாமல் இது நமக்குத்தான் வரும் அவர் தெரிந்திருந்தால் அவர் இன்னும் சிறப்பாக படைத்திருப்பார். ஆனால் அது ஒரு கடமையாக, கடைசியில் கொடுக்கப்பட்ட திணிக்கப்பட்ட ஒரு கடமையாக நினைத்து அவர் ஏனோ தானோன்னு செய்து கட்டப்பட்ட அந்த கட்டிடம் மீண்டும் அவருக்கே அது ஒப்படைக்கப்படும் பொழுதுதான் அவர் இன்னும் திறன்பட சிறப்பாக இன்னும் சில காலங்கள் எடுத்து இன்னும் சிறப்பாக இந்த கட்டிடத்தை படைத்திருக்கலாமே என்று அந்த பொறியாளர் நினைத்ததை ஒரு உதாரணமாக சொல்வதன் மூலமாக எல்லா கடமைகளும், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், அதே போன்றுதான் அஜையும் அல்லாஹ் சொல்கின்றான். இறுதி கடமை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கடமையை சிறப்பான முறையில் நீங்கள் செயல்படுத்துங்கள், அதுதான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது, அது உங்களுக்கு சொர்க்கத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனோ தானோ என்று ஹஜ்ஜிக்கு காசு இருக்கு என்று சென்று விட்டோம், ஏதோ மினோவுக்கு வந்தோம், அரஃபாவுக்கு சென்றோம், முஸ்தலிஃபாவுக்கு போனாங்க, எல்லாமே கடமைக்காக செய்யாமல் அது உங்களுடைய சொர்க்கத்தினுடைய மிகப்பெரிய மாளிகையை தீர்மானிக்கக்கூடிய, உங்களுடைய சொர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமலாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ரசித்து ருசித்து நீங்கள் செய்யுங்கள் என்பதற்காகத்தான் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது மற்ற இபாதத்துகளை எடுத்துக்கொண்டால் தொழுகையில் சில பல குறைகள் இருந்தால் மீண்டும் அது நம்ம ஊரிலேயே சரிப்படுத்தி இன்னும் சிறப்பாக தொழுது கொள்ளலாம். நோன்பை எடுத்துக்கொண்டால் ஏதோ ஒரு வருஷம் நோன்புல முன்ன பின்ன இருந்தாலும் இன்னும் சில நோன்புகளை நாம் ஊரிலிருந்தே சிறப்பான முறையில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஹஜ் என்பது ஆயுட்காலங்களிலே ஒரு முறையால் தான் செல்வதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. உம்ரா என்பது வாழ்நாளிலே கிடைக்கப்பெறக்கூடிய அரிதான காலம். எனவே தான் அல்லாஹு தஆலா அரிதாக செய்யக்கூடிய இறை கடமையான உம்ராவையும் ஹஜ்ஜையும் உங்களுடைய வாழ்க்கையில் அது போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தால் அதை சிறப்பான முறையில் பயன்படுத்தி வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்று அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது நோக்கத்தையும் சொல்கின்றான், அதனுடைய சிறப்புகளையும் அல்லாஹ் சொல்கின்றான். ஹஜ்ஜினுடைய கடமையை பற்றி அல்லாஹு தஆலா துவங்கக்கூடிய 2 ஆயத்துக்களுக்கு முன்பதாகவே
இன்ன அவ்வள பைத்தின் உதயாலின் நாஸ், ஆரம்பமான வீடு அதுதான் பிபக்கா, பக்கா என்ற மக்காவாகும். முபாரக்கா, அது முபாரக் பொருந்திய இடமாகும். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அதிலே பல அத்தாட்சிகள் உண்டு. மகாமு இப்ராஹிம், அதிலே மகாமு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய நேசர் கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பாதம் உண்டு என்று மக்காவுடைய சிறப்புகளை எல்லாம் பற்றி சொல்லிவிட்டு பிறகு அல்லாஹு தஆலா நீங்கள் இறைக்கரமான ஹஜ்ஜை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக சிறப்புகளையும் அதனுடைய வேல்யூபிள்களையும் நாம் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது அதனுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜிஹ்ரானா என்ற ஒரு பகுதி, மக்காவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அந்த ஜிஹ்ரானா என்ற அந்த பள்ளிவாசலுக்கு சென்றிருப்பீர்கள். அங்கிருந்து இஹ்ராம் அணிந்து உம்ரா நிய்யத் செய்து உம்ரா செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. உனைனுடைய போர் வெற்றியை சந்தோஷமாக அதை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உனைனுடைய வெற்றி முடிந்ததற்கு பிறகு உனைன் போர் வீரர்கள் ஷஹீதாக்கப்பட்ட சில வீரர்களை அங்கே அடக்கம் செய்து அங்கிருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவுக்கு செல்கிறார்கள். பொதுவாக மக்காவுடைய சிறப்பை பற்றி நிறைய தெரியும். அந்த ஜிஹ்ரானா என்ற பகுதியிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உம்ரா செய்வதற்காக இஹ்ராம் கட்டி கொண்டு தவாஃப் என்ற அமல், முதல் அமல் உம்ராவுடைய அமல்லே ஒரு பிரதானமான அமல் தான் தவாஃப். பொதுவாக தவாஃப் செய்யும் பொழுது 7 சுற்றுக்களை கொண்ட காபாவை சுற்ற வேண்டிய இதுதான் ஒரு தவாஃப் என்று சொல்வார்கள். அதிலே 3 சுற்றுக்கள் என்பது புஜங்கள், வலது புஜங்கள் தெரிவதை போன்று சுற்றுவது என்பது ஒரு சுன்னத். வலது தவாஃபினுடைய துவக்கத்திலே இஹ்ராமுடைய துணியை அக்களுக்கு கீழாக வலது புஜம் வெளிப்படையாக ஆண்கள் தெரிவதை போன்று சுற்றுவது என்பது ஒரு சுன்னத். 3 சுற்றுகள் சுற்றியதற்கு பிறகு 3வது சுத்தின் முடிவிலும் 4வது சுத்தின் துவக்கத்திலும் அந்த தோல் புஜத்தை மீண்டும் ஹாஜிகள் மறைத்துக் கொள்வார்கள். ஏன் இந்த சுன்னத் தெரியுமா? மக்காவிலே அதுவரை குஃபார்கள் மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே மக்காவில் சென்று சுதந்திரமாக கம்பீரமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு சூழல் எப்பொழுது ஏற்பட்டது? மக்கா ஃபதஹே மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய வெற்றி என்று அந்த ஊரை விட்டு துரத்தி அனுப்பினார்களோ குஃபார்கள், ஒரு கட்டத்திலே உம்ராவுக்காக செய்ய வரும்பொழுது கூட விரட்டி அனுப்பப்பட்டார்களோ, உடைபியா உடன்படிக்கை என்ற அடிப்படையில் மீண்டும் மக்காவுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எப்படி கிடைத்தது? குஃபார்கள் எல்லாம் அடிமைகளாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு, யாரெல்லாம் நம்மை அடிமைப்படுத்தினார்களோ அவர்கள் நமக்கு அடிமையாக்கப்பட்டதற்கு பிறகு மாநபி அவர்கள் ஃபதஹே மக்காவிலே முதலிலே அவர்கள் மக்காவுக்கு சென்று தவாஃப் செய்யும் பொழுது புஜத்தை அவர்கள் நேராக்கி கொண்டு கம்பீரத்தோடு நடப்பதற்காகத்தான் அந்த புஜம் 3 சுற்றுக்கள் வரை திறக்கப்பட்டிருக்கிறது என்று நமக்கு விளக்கம் சொல்லிக் கொடுத்து அனுப்புவார்கள். அப்போ அடிமையாக இருக்காதே, என்றும் அடிமையாக இருக்காதே. ஒரு கட்டத்திலே அடிமைகளுக்கு முன்னால் உனக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தால் நெஞ்சை நிமிர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அந்த வைராக்கிய உணர்வுகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஹஜ்ஜி உம்ராவின் மூலமாக தவாஃபிலே நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். யாருக்கு முன் நீ தலைகுனிந்து நின்றாயோ, யாருடைய அடிமைகள் என்று உன்னை நீங்கள் எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டீர்களோ அவர்களுக்கு முன்பதாக கம்பீரமாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நடப்பதும் ஒரு ஹஜ்ஜினுடைய நோக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காண்பிப்பதற்காகத்தான் வலது தோல் புஜத்தை அவர்கள் திறந்தவர்களாக கம்பீரமாக அந்த 3 சுற்றுக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சுற்றி காட்டினார்கள் என்று சொல்லப்பட்டது. உலகத்திலே ஒற்றுமையை பற்றி பேச முடியும், ஒற்றுமைகளை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் அந்த ஒற்றுமையை ஒரு அணியின் கீழ் கருப்பர்கள் வேறு, வெள்ளையர்கள் வேறு, அடிமைகள் வேறு, பெரிய முதலாளிகள் வேறு, அரசன் வேறு, ஆண்டி வேறு என்ற அந்த வேறுபாட்டினை முழுமையாக களையக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமல். கிட்டத்தட்ட உலகத்திலே 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹாஜிகள் அரபாவிலே சங்கமித்து அந்த மையத்துடைய உடையோடு நிற்கின்றார்களே, அந்த ஒரு ஒற்றுமையை இஸ்லாமிய ஹஜ் என்ற கடமையை தவிர வேறு எங்கும் நம்மால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரபாவிலே பெருவழியிலே நிற்கின்றார்கள். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், ஆண்கள் பெண்கள் என்று கூட்டம் கூடியிருந்தது. இறுதி ஹஜ் பெருமானார் அவர்களுடைய விடைபெறக்கூடிய ஹஜ். அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரபாவினுடைய தெருவெளியினுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய கஸ்வா என்ற ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு கம்பீரமாக கூடியிருந்த லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இடத்திலே சொல்கின்றார்கள். அந்த லட்சம் சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, அந்த அரபாவிலே யாரெல்லாம் செல்கின்றார்களோ ஹாஜிகளாக அவர்களுக்கும் சொல்லப்பட்ட செய்திதான் அது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஓ மக்களே, இந்த அரபா எப்படிப்பட்ட இடம் தெரியுமா?
இந்த இடத்தில் தான் எல்லா நபிமார்களும் வந்து காலடிப்பட்ட இடம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அரஃபாவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லகுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த கலிமத்து ஏகத்துவத்தை எல்லா நபிமார்களும் வந்து சொன்ன இடம். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நூஹ் நபி அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை தீர்க்க தரிசிகள் வந்தார்களோ அத்தனை தீர்க்க தரிசிகளுடைய புனித பாதங்கள் எல்லாம் நிற்கப்பட்ட இடம்தான் இந்த அரஃபாவுடைய இடம் என்று சொன்னார்கள். எனவே தான் அரஃபாவிலே செருப்புகளை கலத்திக் கொண்டு பாவமற்ற நபிமார்கள் நடமாடிய அந்த புனித பூமியிலே அந்த இடத்திலே நம் போன்ற பாவிகளுடைய காலையும் நாம் கீழே வைத்து அதன் மூலமாக அந்த நபிமார்களுடைய பரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மையும் சிறப்பாக்கி வைப்பான் என்ற நம்பிக்கையோடு அங்குதான் ஹாஜிகளுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். அந்த அரஃபா வேளையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 1,00,000 பேர் இருந்தாலும் சில பேர்கள் வரவில்லை. மக்காவை சார்ந்த குலத்தால் பெருமை என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிலர்களை காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள், எங்கப்பா இந்த முக்கியமான நபர்கள் எல்லாம் பார்க்க முடியலையேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கும் பொழுது, ஏன்னா ஹஜ்ஜில கடைசி ஹஜ்ஜில 1,00,000 பேர்ல கொஞ்சம் பேர் வராமல் இருப்பது ஆப்சென்ட் கூட ரசூலுல்லாஹ் தெரிஞ்சிருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அந்த இறுதி ஹஜ்ஜிலே முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, அதோ மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹஜ்ஜிக்காக வருகிறார்கள், அதோ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் ஹஜ்ஜிக்காக வருகிறார்கள் என்று சொல்லி அந்த நிகழ்விலே மறுபூமியாக இருக்கப்பட்ட நபிமார்களும் அந்த அரஃபாவினுடைய பெருவழியிலே அவர்கள் வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான் என்ற சுப செய்தியும் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே தான் ஹஜ்ஜி என்ற கடமையில நாம என்ன பெருசா செஞ்சிடறோம்? நம்முடைய பாவங்கள் ஏன் மன்னிக்கப்படுது? நபிமார்கள் நடமாடக்கூடிய அந்த இடத்திலே நம்முடைய உடல் பட்டுவிட்டாலே போதுமே, நம் உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் மனதில் இருக்கக்கூடிய ரணங்களும் மனதில் இருக்கக்கூடிய பாவங்களும் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து வைப்பானே. அப்படி மறுபூமான நபிமார்களுடைய வருகையை பற்றியும் தெரிந்து கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹயாத்தோடு சில பேர் வராமல் இருப்பதை தெரியாமலா இருப்பார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், எங்க இந்த மனிதர்களை எல்லாம் மக்காவிலே உள்ளவர்களை எல்லாம் காணவில்லை என்று கேட்கும் பொழுது அவர்கள் எல்லாம் அரஃபாவுக்கு வரவில்லை. அவர்கள் வேறு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அங்க விவிஐபி கூடாரம் என்று அமைத்துக் கொண்டு குறைஷி குலம், நாங்கள் எல்லாம் பணக்கார இனம் என்று அவர்கள் எல்லாம் கருப்பெருமையை வெளிப்படுத்துவதற்காக வேறு இடத்துல கூடாரத்தை அமைத்துக் கொண்டு தங்கி இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லப்பட்ட போது அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜி என்றாலே அரஃபா தான் என்று சொன்னார்கள். இதிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அபஷி பிலால், இங்கே இருக்கக்கூடிய சல்மானும் ஃபார்சி, இங்கே இருக்கக்கூடிய கருப்பு இனத்தை சார்ந்த மக்காவுக்கு அடிமையாக நீக்ரோக்களாக வந்த ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் முன்சஃபிலே அரஃபாவிலே இருக்கக்கூடிய இதை தாங்க முடியாமல் அவர்களோடு நாங்கள் சரிசமமாக தங்குவதா என்று அந்த பணக்கார விவிஐபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒதுங்கி இருக்கும் பொழுது பெருமானார் அவர்கள் இப்படி சொல்லி காண்பித்தார்கள், நீங்களாக ஒதுங்கவில்லை, அல்லாஹ் உங்களை ஒதுக்கிவிட்டான். சமூகம் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இங்கே 90% மக்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். ஒரு 5%, 2% மட்டும் தனியா நாங்க போறோம்னு சொன்னா அது இவங்களை ஒதுக்கிட்டு போல, இவங்கள இருந்து அல்லாஹ் அவர்களை ஒதுக்கி விட்டான். அப்படித்தானே சமூகத்தில் நடக்குது. 95% பெருநாள் தொழுகை ஒரு நாள் என்றால் ஒரு 2% மட்டும் ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் தனியாக நாங்கள் தான் இஸ்லாத்தின் தூய வழியை பின்பற்றுகின்றோம் என்றால் இதுவெல்லாம் குறைஷிகள் செய்த பிளவு. இந்த பிளவை நீக்குவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கே பாடுபட்டார்கள். அந்த இடத்துல அரஃபாவுடைய மைதானத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இங்கே உறவு முறையை யாரும் முறித்து விட்டு இருந்தால் தயவு செய்து இந்த சபையிலிருந்து சென்று விடுங்கள் என்று சொல்ல அங்கே 1,24,000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருக்கின்றார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கூடியிருக்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உறவு முறையை துண்டிச்சிருந்தா இங்கிருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒருத்தர் மட்டும் கடைக்கண்ணில் இருந்து ஒரு சஹாபி எந்திரிச்சு சென்று மீண்டும் வந்துவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள், என்ன யா ரசூலல்லாஹ், உறவு முறையை முறித்து வாழ்ந்தால் இங்கே உங்களுக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டீர்கள். எனவே என்னுடைய மாமி, தந்தையினுடைய சகோதரி, ரொம்ப நாளா பேசாம இருந்த போய் அவருடைய வீட்டிலே சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடோடி சென்று அரஃபா எங்கே இருக்கிறது, மக்கா நகர் எங்கே இருக்கிறது, ஓடோடி சென்று மன்னிப்பு கேட்டு வந்தேன் என்று சொல்வதன் மூலமாக அங்கே கூடியிருக்கின்ற 1,24,000 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தன்னுடைய மாமியை முறித்து வாழ்ந்தார். மற்றவர்கள் எல்லாம் உறவு முறையை முறிக்காமல் ஒற்றுமையாக வாழ்ந்த சமூகம் என்பதை அந்த திடலிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சமூகத்திற்கு காண்பித்துக் கொடுத்தார்கள். எந்த அபஷி பிலால் ஒதுக்கப்பட்டாரோ, எந்த சல்மானுல் ஃபாரசி கருப்பு இனத்தை சார்ந்தவர் என்று ஒதுக்கப்பட்டாரோ, அடிமைகளாக அவர்கள் எல்லாம் சித்தரிக்கப்பட்டார்களோ, அவர்களும் பணக்காரர்களுக்கு எதிராக நிகராக உடையை அணிய முடியாது என்று ஒதுக்கப்பட்டார்களோ,
எல்லா பணக்காரர்களையும் ஏழைகளையும் ஒரே மையத்து உடையின் கீழ் 40-50 லட்சம் மக்களை அல்லாஹ் இன்று வரை ஒன்று கூட்டி இருப்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு. ஹஜ்ஜி சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நமக்கு லட்சிய உணர்வுகளை ஹஜ்ஜி கற்றுக் கொடுக்கிறது. வெறுமன ஹஜ்ஜி என்பது ஒரு கடமையாக பார்க்காமல் லட்சியத்தோடு வாழ்ந்தால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். ஈரான் மக்களை பார்த்தீர்களா? 40 ஆண்டுகளாக உலக பொருளாதார முடக்கம், போரினுடைய சூழலை பற்றி அன்றாடம் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருப்போம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உலக ரவுடிகளில் ஒருவரான அமெரிக்க அதிபர் இன்று இரவோடு ஈரானுடைய சகாப்தம் காலியாக போகிறது என்று சொன்னார். ஈரானுடைய சகாப்தத்தை, சாம்ராஜ்யத்தை இன்று இரவோடு நான் வீழ்த்தப் போகின்றேன், ஈரானை நான் நரகமாக்கப் போகின்றேன் என்றெல்லாம் 48 மணி நேரம் டைம் கொடுக்கின்றேன், 8 மணி நேரம் டைம் கொடுக்கின்றேன் என்று வாய் ஜவடால் விட்டான். ஆனால் அவருடைய அந்த மிரட்டலுக்கு ஈரானுடைய 12 வயசு பிள்ளைகள் கூட பயப்படவில்லை என்பதுதான் வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகிறது. 40 ஆண்டுகளாக ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஈரான் தேசம் உலகத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்ட நாடுகள் எல்லாம் சென்று அந்த ஈரானை அழித்து விடலாம் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் 5000 ஆண்டு பாரம்பரிய ஈரான் தேசம் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் உலக போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஈரான் மீது படையெடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறதாம். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு ஒரு முறையாவது ஈரானை அழிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் போன்ற பெரும் பெரும் முன்னோர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அந்த தேசத்தை அழிக்க நாடும் பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டும் எழுந்திருச்சு நின்று என்னை ஒன்னால் அசைக்க முடியாது என்ற நம்பிக்கையோடு அந்த ஈரான் தேசம் இருக்கிறது என்று சொன்னால், உன்னை ஒரு சமூகம் வெறுத்தால், உன்னை ஒரு சமூகம் அடிமைப்படுத்த நினைத்தால், அடிமைப்படுத்த நினைக்கப்பட்டவனுக்கு முன்பதாக நெஞ்சு நிமிர்ந்து நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தை ஆள வந்தவர்கள் என்ற அந்த வைராக்கியத்தை ஈரான் தேசம், எந்த நபிகள் நாயகம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வைராக்கியத்தை ஈரான் தேசம் இன்றும் சாதித்துக் கொண்டிருக்கின்றதை பார்த்தால் நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத வைரஸை நம்பி பயந்து பள்ளிவாசலுக்கு போகாத, சரிங்க பள்ளிவாசலுக்கு போல, யார்கிட்டையும் கை கொடுக்காத, கை கொடுக்கிற, யாரையும் பார்த்து பேசாத, பேசுற, முகத்துல மாஸ்க் போட்டுக்கோ. ஏன்? வைரஸ் என்ற கண்ணுக்கு தெரியாத கொரோனா வந்திருக்கு, அதை பார்த்தா அது உனக்கு அண்டிருச்சுன்னு சொன்னா நீ செத்து போயிடுவாய் என்று உலகமே அச்சுறுத்தும் பொழுது நாமும் கூட அதை பார்த்து பயந்தோம். நாமும் கூட அதை பார்த்து பயந்தோம். தேசத்தினுடைய கோலை ஆட்சியாளர்கள் எல்லாம் எல்லா மணி அடிங்கன்னு சொன்னா வீட்டுக்கு வந்து மணி அடிச்சோம். எல்லா விளக்கு ஆஃப் பண்ணு சொன்னா எல்லா விளக்கு ஆஃப் பண்ணோம். இது ஒரு தேசத்தினுடைய, ஒரு கோலை தேசத்தினுடைய கோலை மக்களுக்கு உண்டான வழிகாட்டு. ஆனால் ஈரான் என்ன செய்தது தெரியுமா? ஒரு இரவுல ஈரானுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்கப் போகின்றோம், எங்கெங்கே ஈரானில் இருக்கக்கூடிய பாலங்களை எல்லாம் நாங்கள் தவிடுபொடியாக ஆக்கப் போகின்றோம், ஈரானுடைய மின் அறைகள் எல்லாம், மின் ஆலயங்களை எல்லாம் நாங்கள் தகர்க்கப் போகின்றோம் என்று சில இடத்தை குறிவைத்து நாங்கள் இன்று இரவு தாக்கி ஈரானுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்கப் போகின்றோம் என்று வாய் சவரால் விட்டாரே உலக தலைவர். அதற்கு என்னாச்சு தெரியுமா? மக்கள் எல்லாம் நீ எங்கெங்கெல்லாம் பாம்பு வைக்க போறியோ அங்கெல்லாம் நாங்க சேர்ந்து வரோம்னு சொல்லி அந்த பாலத்துல மக்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கின்றார்கள். என் தேசத்தை அழிக்க வேண்டும் என்றால் என்னை அழித்து விட்டு என்னுடைய தேசத்தை அழித்து விடு. ஈரானுடைய கடைக்கண் குழந்தை இருக்கும் வரை இந்த ஈரானுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்க முடியாது என்று the death is not our end of our life, that is the beginning of our life என்று சொல்லப்பட்ட அந்த சிறப்பான வீர உரைக்கு சொந்தக்காரர்களாக ஈரான் மக்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை தான், அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை தான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு நாள் 100 ஆண்டுகளாக வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக மரணித்து விட்டு போ என்று சொல்லப்பட்ட அந்த வீர வசனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஈரான் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 40 ஆண்டுகளாக உலக பொருளாதார தடை. ஆனாலும் இன்னும் மிகப்பெரிய சாம்ராஜ்ய நாடுகளோடு ஈடு கொடுத்து சண்டை போடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் குர்ஆனோடு மார்க்கத்தோடு தன்னுடைய நாட்டினுடைய சாம்ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு துபாய், சவுதி, கத்தார் போன்றவர்கள் எல்லாம் யூதர்களுக்கு அடிமையாகி யூதர்கள் வழிகாட்டப்படக்கூடிய எஜுகேஷன் லைஃப் ஸ்டைலை கொண்டு போனாங்க. இன்ஜினியரிங் படிச்சான், எல்லாம் படிச்சான். ஆனா இன்னைக்கு துபாயால, கத்தாரால ஒரு கிறிஸ்டல் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா விஞ்ஞானிகள் குறைவு. இவன் கண்டுபிடிச்சா இவன் அவனோட சண்டை போடுவான்ற சூழ்ச்சியில தான் என்ன பண்ணா இஸ்ரேலு, அவன் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட எஜுகேஷனல் முறைகளை தான் நம்ம இந்தியாவிலையும் என்ன செய்யறோம், படிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஈரான் எவனுக்கும் அடிமணியவில்லை. அங்கே பிசிக்ஸ் என்ற அற்புதமான அந்த சப்ஜெக்ட பிள்ளைகளுக்கு படிக்க வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வீரம் என்றால் என்ன, ஒருவரை அந்த நாட்டை எதிர்க்க வரக்கூடிய எதிரிகளுக்கு மத்தியிலே எப்படி திரும்ப நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அவர்கள் அமைத்துக் கொண்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இன்றும் ஈரான் தலை நிமிர்ந்து இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் மதீனாவுடைய ஒரு அரசர் சொல்லியிருக்கின்றார், அயத்துல்லா கமேனி சொர்க்கத்திற்கு சென்றாலும் நான் அவரோடு செல்ல மாட்டேன், நான் நரகத்திற்கு தான் செல்வேன் என்று அவருடைய இருப்பிடத்தை அவரே தீர்மானித்துக் கொண்டார். அவர் மீது, அயத்துல்லா மீது அவ்வளவு கோபம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த
போர் பேச்சுவார்த்தை 15 நாட்களுக்குள்ளாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிய மாத்திரத்திலேயே இஸ்ரேல் என்ற அதிபயங்கரவாதி லெபனானின் மீது குண்டு போட்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களையும் குழந்தைகளையும் கொலை செய்திருக்கிறது. மீண்டும் இந்த போர் ஒப்பந்த முறிவை நீங்கள் போர் ஒப்பந்தத்தினுடைய அந்த முடிவை நீங்கள் ஏற்காமல் லெபனானின் மீது நீங்கள் அடித்தாலும் சரி, ஈரானின் மீது அடித்தாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான் என்று அந்த போர் ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று மீண்டும் ஈரானை கோபம் ஊற்றிருக்கின்றது இந்த இஸ்ரேல் என்ற இந்த அதிபயங்கர நாடு. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று அடிமைகளாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று நாம் நம்முடைய எதிரிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மத்தியிலே ஒற்றுமை வேண்டும். எந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல 1,24,000 சஹாபாக்களையும் ஒரு கொடியின் கீழ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒன்றிணைத்தார்களோ அந்த ஒற்றுமை இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இல்லை. உலகத்தில் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு இஸ்லாமிய நாட்டை அடித்தால் இன்னொரு இஸ்லாமியன் கேட்பதற்கு நாதி இல்லாமல் அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி வாழ்க்கையினுடைய லட்சியத்தை கற்றுக் கொடுப்பதும் ஹஜ்ஜி நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அந்த லட்சியத்தோடு வாழக்கூடிய மக்களாக ஈரான் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, லட்சியத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் என்பதை ஹஜ்ஜி நமக்கு சொல்லி காட்டுவது மட்டுமல்ல, 2000க்கு பிறகு இருக்கக்கூடிய பிறந்த பிள்ளைகள் எல்லாம் லட்சியம் இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு மனோதத்துவ டாக்டர்கள் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் 2 பசங்க பள்ளிவாசலுக்கு வந்தான். ஒரு 15 வயசுக்கு மேல ஒருத்தன் பள்ளிவாசல் பக்கமே வரதில்ல. ஏன்டா நீ பள்ளிவாசல் பக்கம் வரதில்லைன்னு சொன்னா, இல்ல நான் பள்ளிவாசலுக்கு போனேன், நீ சின்ன பையன், நீ பின்னாடி போடான்னு சொல்லி என்ன பின் சஃப்ல விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பையன் அதுல இருந்து நான் பள்ளிவாசலுக்கே போறதில்லை அஜரத்துன்னு சொல்றான். 9 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் பள்ளிவாசல் பக்கமே போறதில்லையா. ஏன்னா 9 வயசுல அவனை யாரோ ஒரு முதியவர் ஏன் சின்ன பையனா இருக்க பின்னாடி போறான்னு சொல்லிட்டாரான். அதனால அந்த வரட்டு கௌரவத்தால அந்த பையன் சுமார் 8 வருஷமா 9 வருஷமா பள்ளிவாசல் பக்கமே வரல. இதுக்கு பேரு என்னத்தான்? வரட்டு கௌரவம். ஆனா அதே 8 வயசு 9 வயசு பையனை பள்ளிவாசல்ல முன்னாடி வந்து சொல்லும் போது நீ பின்னாடி போடான்னு விரட்டி விட்டான். அந்த பையன் பின்னாடி போனாரு. அதற்கு பிறகு ஒரு லட்சியம் வைத்தார். என்ன தெரியுமா? எல்லாரும் என்ன ஊர்ல சின்ன பையனா இருக்கிற, இன்னும் உனக்கு மீச முளைக்கல, நீ பின்னாடி பள்ளிவாசலுக்கு பின் வரிசைக்கு போன்னு துரத்தி விட்டாங்க. நான் போய் மதரசாவில் ஓதி எல்லாருக்கும் முன்னாடி இமாமாக நின்று காட்டுகின்றேன் என்ற லட்சியத்தோடு 10 வயசில் அந்த பையன் புறப்பட்டாரு. 22 வயசுல குர்ஆனை மனப்பாடம் செய்தார், ஆலிமானார். எந்த ஊர் ஜமாத் சின்ன பையன் பின்னாடி துரத்தியதோ அந்த ஊர் ஜமாத் எங்களுக்கெல்லாம் தொழு வைப்பான்னு சொல்லி முன்னாடி நிப்பாட்டியது. இந்த 2 பசங்களும் ஒரு லட்சியம் வைத்தார்கள். ஒரு பையன் லட்சியத்தோடு என்னை பின்னாடி அனுப்பிய இந்த ஜமாத்துக்கு முன்னாடி நின்று நான் இமாம செய்து காட்டுகின்றேன் என்று லட்சிய உணர்வோடு வாழ்வதைத்தான் இஸ்லாம் காட்டிக் கொடுக்கிறது. என்ன பள்ளிவாசல் இருந்து துரத்திட்டாங்க, அதுல இருந்து இந்த பள்ளிவாசல் பக்கமே தலை வச்சு படிக்கிற என்பது வரட்டு கௌரவம். இந்த வரட்டு கௌரவத்தை எதிர்வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒரு மொபைலும் ஒரு நாளைக்கு 10 GB ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தா அதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். டீனேஜ் பசங்க எல்லாம் ஒரு 250cc 500cc பைக் வாங்கி கொடுத்து ரோட்ல வேகமாக செல்வது தான் வாழ்க்கை என்ற லட்சியத்தை மறந்து கொண்டிருக்கின்றான். என்னை கஷ்டப்படுத்த ஆளாக்கிய என்னுடைய தாய் தந்தையை நான் சிறப்பான முறையில் வளர்க்க வேண்டும். என்னுடைய தாய் தந்தை வேண்டுமானால் இன்று சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், சொந்த கார் இல்லாமல் இருக்கலாம். அதே நான் படித்து ஆளாகி என்னுடைய பெற்றோர்களை நல்ல முறையில் சொந்த வீட்டை கட்டி இந்த தேசத்திலே இந்த ஊரிலே தலை நிமிர்ந்து வாழ வைப்பதற்கு நான் பாடுபடுவேன் என்ற அந்த லட்சிய உணர்வு இன்று இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இல்லை. எந்த லட்சிய உணர்வு ஹஜ்ஜின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்தார்களோ அந்த லட்சியம் இல்லாமல் வாழக்கூடிய சமூகம் எனக்கு வரட்டு கௌரவத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வரட்டு கௌரவத்தால் சண்டையிட்டு பிரிவினை அடைந்து கொண்டிருக்கின்றது. காமெடியாக ஒருத்தம் போட்டான் காலையில, ஒற்றுமையை பற்றி எல்லாமே பேசுறாங்க, அரசியல்வாதி எல்லாருமே ஒற்றுமை ஆயிட்டா நல்லா இருக்குமே. என்னப்பா சொல்ற? இல்ல எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தா ஒருத்தர் மாசத்துக்கு 2000, இன்னொருத்தர் மாசத்துக்கு 5000, இன்னொருக்கு 8000 ரூபாய் கூப்பன், இன்னொருத்தர் மிக்சி கிரைண்டர், வாஷிங் மிஷின், பஸ்ல பெண்களுக்கு இலவசம், ஆண்களுக்கு இலவசம், அப்படியே அள்ளி தூக்குறாங்கல்ல. இந்த நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா மக்கள் எவ்வளவு நிம்மதியா வரலாம். மிக்சியும் வந்துடும், 2000 வந்துடும், எல்லா சலுகையும் வந்துருமே. இவர் வந்தா தான் இந்த சலுகை வரும், இவர் வந்தா தான் இந்த சலுகை வரும் அப்படின்னு இல்லாம ஒற்றுமை என்பது அரசியல் ஏற்பட்டுவிட்டால் எப்படி இருக்கும் என்று ஒருவன் ஒரு காமெடியாக ஒரு கேள்வியை கேட்டாலும் அது சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசியல்வாதிகள் வேண்டுமானால் ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாம் என்றும் ஒற்றுமையோடு இருப்போம். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வருகின்ற இன்ஷா அல்லாஹ் ஏப்ரல் 25 முதல் நம்முடைய பள்ளிவாசலிலே கோடை கால மதரசா வகுப்பு துவங்க உள்ளது. லட்சியம் இல்லாமல், லட்சியத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்காமல், ஒழுக்கத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்காமல் வெறுமன 11 மாசம் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b ஸ்கொயர், b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு c ஸ்கொயர் என்று படித்ததை மனப்பாடம் செய்யக்கூடிய கிளி பிள்ளைகளாக மட்டுமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கல்வி எல்லா ஆண்டுகளும் பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி சொல்லிக் கொடுக்கின்றது என்று மார்க்க கல்வியை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க போகின்றோம். எனவே கிடைக்கக்கூடிய அந்த 1 மாத காலத்தை
காலத்தை நம்முடைய பிள்ளைகள் மார்க்க கல்வியோடு குர்ஆனுடைய தொடர்போடு மார்க்கம் சம்பந்தப்பட்ட சட்டத்தை தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு முத்தாய்ப்பாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய ஆற்றங்கரை ஜும்மா பள்ளிவாசல் தொடர்ந்து சுமார் 4 ஆண்டுகளாக கோடைகால வகுப்பு நடத்தி வருகிறது. ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட நிறைய வந்து ஆர்வமாக கற்றுக்கொண்டதையும் நம்முடைய மதரசாவுடைய இந்த 4 ஆண்டுகளிலே பார்க்க முடிந்தது. வெள்ளை நிற தாடிகள் கூட குளிப்பு கடமை என்று கூட தெரியாமல் பேரன் பேட்டி எடுத்தவர்கள் எல்லாம் எப்படி குளிப்பது என்ற கடமைகள் கூட தெரியாதவர்கள் எல்லாம் இங்கே வந்து சிறப்பான முறையில் கற்றுக்கொண்டார்கள். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தாண்டி எல்லோருமே வந்து வாய்ப்பு இருந்தால் இந்த 1 மாத கால கோடை கால பயிற்சியை இன்ஷா அல்லாஹ் சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. சுன்னத் தொழாதவங்க தொழுது கொள்ளுங்கள். வாக்ரதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி.